Hello friends, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன் தான் பார்க்க போறோம். அந்த லெசன் என்ன அப்படின்னா ஒரு வேர்டோட கடைசியில வரக்கூடிய அந்த சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த சவுண்ட்ஸும் அதோட ஸ்பெல்லிங்கும் எந்த மாதிரி வருது அதுக்கான எக்ஸாம்பிளையும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு 6 சவுண்ட் வந்து பார்க்க போறோம். இது படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதும் போது அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா ஈஸியா இதுதான் ஸ்பெல்லிங் அப்படின்றத உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் நம்ம சேனல்ல ஜஸ்ட் சவுண்ட்ஸ்னு மட்டும் நம்ம கொடுக்காம அது என்னென்ன வழியிலாம் உங்களுக்கு ஈஸியா ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ஒவ்வொரு லெசனும் யோசிச்சு நம்ம வீடியோஸா வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பா ரெகுலரா சேனல் வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வீடியோஸை பார்த்து நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படின்றதையும் தொடர்ச்சியா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நிறைய லெசன்ஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு பாருங்க ஒரு 6 சவுண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 6 சவுண்டுமே வந்து உங்களுக்கு வேர்டோட கடைசியில வரக்கூடிய சவுண்ட்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சவுண்ட் கடைசியில தான் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஐஎஸ்டி. ஸோ இங்க வந்து ஐக்கு இ அப்படிங்கிற சவுண்டு, எஸ்டியோட சவுண்ட் உங்களுக்கு தெரியும். அப்போ இஸ்ட் இஸ்ட். ஓகே, இஸ்ட். அப்போ இந்த ஐயோட சவுண்ட் இ இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஏதாவது கான்சனன்ட் வந்துச்சுன்னா அந்த கான்சனன்டோட இந்த ஐ சேர்ந்துக்கும், இந்த இஸ் இட்டு அப்படின்றதே வந்துடும். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க ஐஎஸ்டி வந்துருச்சா, அப்போ இத இஸ்ட் இஸ்ட் அப்படின்னு படிக்கணும். இந்த ஐக்கு முன்னாடி இருக்க எழுத்து என்ன இருக்கு? டி. அப்ப இந்த டீயையும் ஐயையும் சேர்த்து படிக்கணும். எப்படி படிக்கணும்? டி இஸ்ட் டிஸ்ட். ஸோ ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட். இப்போ ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்டை நீங்க எழுத போறீங்கன்னா ஆர், அப்போ ஏஆர் தெரிஞ்சிருச்சு, டிஸ்ட்னு எழுதணும். ஸோ இங்க வந்து இ வருமா? ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் நமக்கு வர்றது வந்து ஐக்கும் ஈயோட சவுண்ட் இருக்கு இல்லையா, ஈங்கிற சவுண்ட் இருக்கு இல்லையா, அப்போ இங்க ஈ எது வருமோ ஆர்டிஸ்ட் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி வரும்ல. அப்போ இஸ்ட் அப்படின்ற அந்த உச்சரிப்புக்கு ஐஎஸ்டி தான் வருது. அப்போ ஆர்டிஸ்ட் அப்படின்னா இட்டு இ. ஸோ டிஐஎஸ்டி அப்படின்னு சொல்லி நீங்க ஈஸியா எழுதிட முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி சவுண்ட்ஸ் நம்ம வந்து படிச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பாருங்க பாமிஸ்ட். பாமிஸ்ட் பாமிஸ்ட். இங்க இம்மு இ, இந்த ஐயோட சவுண்ட் இந்த எம் கூட சேர்ந்துருச்சு, அப்போ மீன்னு மாறிடுச்சு, இஸ்ட் மிஸ்ட். ஓகே, பாமிஸ்ட். அடுத்தது பாருங்க சவுண்டு டிஹெச்இஆர். டீயோட சவுண்டு இத்து இல்லையா, ஸோ இ கூட சேரும்போது ஆ சவுண்டு வருது, அப்போ தர். ஸோ இங்க எப்படி எக்ஸாம்பிள் வருது பாருங்க, இஃப் ஆ ஃபா தர் ஃபாதர். ஸோ இங்க தர் அப்படின்றதுக்கு டிஹெச்இஆர் போட்டுறணும். ஓகே, இப்போ டீக்கு நம்ம இத்து சவுண்டு தான் சொல்றோம், அதாவது இட்டு சவுண்டு சொல்றோம். சில இடங்கள்ல நம்ம தமிழ்ல சொல்லும் போது அந்த தா சவுண்டும் நம்ம டீக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு சடனா புரியல அப்படின்னா ஃபாதர் அப்படின்னா டிஆர் எழுதிடக்கூடாது, ஏன்னா டிஹெச்இஆர் தான் தர் அப்படின்ற சவுண்டு. அதே மாதிரி பாருங்க மதர், தர், பிரதர், போதர், போதர். ஓகே, அந்த தர் அப்படின்ற சவுண்டுக்கு நம்ம என்ன ஸ்பெல்லிங் எழுதணும்? டிஹெச்இஆர் வந்து எழுதணும். அடுத்தது பாருங்க எஸ்டிஇஆர். இங்க இஸ்டர். ஸோ எப்படி இஸ்டர் அப்படின்ற சவுண்டு வருது? ஓகே, ஸோ இஸ் இ வராது, இஸ்டர் இஸ்டர். ஓகே, இஸ்ன்றது எஸ்ஸோட சவுண்டு, இஸ் டர் இட்டர் டர் இஸ்டர் இஸ்டர். அப்போ இதை எப்படி பாருங்க வருது? இது இஸ்டரா, முன்னாடி ஐ இருக்கு, இது எஸ் இருக்கு, அப்போ இஸ்ஐ சி. இது இஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர். ஓகே, அதே மாதிரி அடுத்தது பாருங்க மினிஸ்டர் இஸ்டர் மினிஸ்டர் மினிஸ்டர். அப்போ இஸ்டர் இஸ்டர் அப்படின்றதுக்கு எஸ்டிஆர் சவுண்டு. ஓகே, டர் அப்படின்னா இங்க டிஆர் அப்படின்றது நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதே மாதிரி பாருங்க இது அஸ். அஸ் அப்படின்ற சவுண்டு எப்படி வருதுன்னா பொயட்டஸ். இந்த ஏன்ற சவுண்டு இந்த டீயோட சேர்ந்துடுது, அப்போ டர்னு படிப்போம். அப்போ பொயட்டஸ் பொயட்டஸ் அப்படின்னு படிக்கணும். லயனஸ் ஐ லை லய இன்னு நஸ் லயனஸ். அஸ் அஸ் அப்படிங்கிற சவுண்டு. அதே மாதிரி டிஓஎம். இங்க வந்து இட்டு ஆ, ஓக்கு வந்து ஆ சவுண்டு. ஏன்னா நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும், இந்த இடத்துல ஓக்கு வந்து ஓ சவுண்டு கொடுக்கணுமா, ஓங்கிற சவுண்டு கொடுக்கணுமா, ஆ சவுண்டு வருமா, அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி 3 எழுத்தா சேர்ந்து வந்துருப்போ நமக்கு இந்த உயிரெழுத்தோட கன்ஃபியூஷன் வந்து கொஞ்சம் குறையும். அப்போ இங்க வந்து டம் 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 இல்ல டம், அதாவது கிங் டம் கிங்டம், விஸ்டம் ஃப்ரீடம். அப்போ இங்க வந்து
DUM வந்து எழுதிடக்கூடாது, தப்பு. ஏன்னா யூக்கு தான் மேக்சிமம் ஆங்கிற சவுண்ட் வந்து வரும். அப்போ இப்போ நமக்கு கிங்டம் அப்படின்ற வேர்டு ரெகுலரா தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்பெல்லிங் வந்து கரெக்டா எழுதிடும். ஃப்ரீடம் அப்படின்னு எழுதணும், இல்ல விஸ்டம்னு எழுதணும், இல்ல டம்ன்ற சவுண்ட்ல வேற ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா நம்ம சடனா DUM வந்து போட்டுறக்கூடாது, இல்லைன்னா TUM போட்டுறக்கூடாது. ஏன்னா இங்க ஓக்கும் ஆ சவுண்ட் வருது. அப்போ இந்த DOM மூணும் சேர்த்து டம் அப்படின்ற சவுண்ட் வந்து வருது. கடைசி பாருங்க, FUL ஃபுல், ஃபுல் அப்படின்றது. யூஸ் ஃபுல் ஈஸியா எழுதிடலாம் பாருங்க, யூஸ் USC யூஸ், ஃபுல் FUL. அதே மாதிரி ஃப்ரூட் ஃபுல், பியூட்டி ஃபுல், ஃபுல் அப்படின்னா FUL, ஏன்னா யூக்கு வந்து ஊ சவுண்டு இருக்கு, ஃபுல். இதே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஓ இருக்கு இல்லையா, ஸோ டபுள் ஓக்கும் ஊங்கிற சவுண்டு இருக்கு. அப்போ ஃபுல் அப்படின்னும் போது டபுள் எஃப் நீங்க போட்டுருவீங்களா, தப்பாயிடும். ஓகேவா, FUL ஃபுல் அப்படின்ற சவுண்டு உங்களுக்கு தெரிஞ்சா ஈஸியா எழுதிடலாம். அதே மாதிரி லாஸ்ட் ஒன் பாருங்க, கிரேட்ஃபுல், கிரேட்ஃபுல். ஸோ இதுக்கும் ஃபுல் அப்படிங்கிறதுக்கு FUL. இந்த மாதிரி இன்னும் நிறைய சவுண்ட்ஸ் வந்து இருக்கு. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டார்டிங்கா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வருது, அதை கரெக்ஷன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு 3 எழுத்து சேர்த்த சவுண்டு, 4 எழுத்து சேர்ந்த சவுண்டு வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் ஆக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய இந்த இதெல்லாமே நமக்கு வந்து எழுதுறதுக்கு சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மிஸ்டேக்ஸ் வந்து எழுதும் போது அதிகமாக வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய யூஸ்ஃபுல்லான லெசன் தொடர்ச்சியாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் அப்டேட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.